குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கான கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்டில் காசஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் கவுண்டர் அலையன்ஸ் அப்படின்னு 2 அலையன்ஸ் இருக்குது. இதில் வந்து 1900 வந்து ஒரு 5 எம்பரர்ஸ் இருக்காங்க. யூரோப்பியனுடைய கிரேட் பவர் இருக்காங்க. அதை 2ஆக பிரிகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் பவரான ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி இவங்களும், இன்னொன்று இது வந்து ஜெர்மனியினுடைய ஹெட்டான பிஸ்மார்க்னுடைய கைடன்ஸ் மூலயமா ஒரு ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. 1882 வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கோ இல்லை வேறு எதுனா நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அடுத்து இன்னொரு கேம்பான ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அது 1894 என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்மனி வந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து பிரிட்டன் மட்டும் தனித்து இருக்காங்க. பிரிட்டன் வந்து ஜெர்மனியாண்ட 2 முறை வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுக்காக கேட்குறாங்க. இருந்தாலுமே ஒத்துக்கல. அப்போ வந்து ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா கூட ஏற்கனவே சண்டை இருந்ததுனால ஜெர்மனியா கூட ஜப்பான் ஜாயின் பண்ண விரும்பலை. ஆனால் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் வந்து ஒன்றா இருக்காங்க. அதில் வந்து பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டன் வந்து 1902 ஆங்கிலோ ஜப்பான், அதாவது ஜப்பானும் பிரிட்டனும் வந்து ஒன்று சேருது. அவங்க என்ன உடன்படிக்கை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ளே காலண்ட் டிஸ்பியூட்ஸ், அதாவது இடத்துல வந்து சுதந்திரம் விளைவிக்கிற மாதிரி அவங்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. மொராக்காவையும் எகிப்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணிக்கிற மாதிரி நட்புறவு ஒப்பந்தம் மாதிரி என்ட்ரிஸ் கார்டைல் 1904 வந்து அந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் ஃப்ரான்ஸ் வந்து மொராக்கோவா சுதந்திரமாக விடுற மாதிரியும், அதுக்கப்புறம் அதே ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டனை எகிப்து சுதந்திரமாக விடுற மாதிரியும் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்துட்டு ரஷ்யாவும் கூட சேர்ந்துக்கிறாங்க. ரஷ்யா வந்து புருஷியா, ஆப்கானிஸ்தான், திபெத் இது எல்லாமே வந்து சுதந்திரமாக அவங்கள செயல்படுற வேற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கிடையே ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பேராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரான்ஸு, அப்புறம் பிரிட்டனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா. இவங்க 3 பேர் ஒரு பகுதியாகவும் அவங்க 3 பேர் ஒரு பகுதியாகவும் பிரிஞ்சிடுறாங்க. இதில் வந்து வயலேஷன் ஃபார்ம் ஆஃப் நேஷன் அப்படின்னாக்கா, தன்னுடைய நேஷன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலுமே வந்து அவங்க கண்ட்ரி செஞ்சது தான் கரெக்டு, அவங்க கண்ட்ரி செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கும், மற்ற கண்ட்ரி செஞ்சதை அவங்க வெறுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து வந்து இதில் ஜிங்குவாயிசம் அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு. ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவோனிசம் அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு. ஜெர்மனி வந்து கல்ச்சர் அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணிச்சு. இப்போ இதில் மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னலிசத்துக்காக ஃபார்ம் ஆச்சு. இதனால் ஒரு அவுட் ப்ரோக் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன ஒன்று, அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பையர் வந்து இவர் என்ன பண்ண நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெர்மன் எம்பரரான வில்லம் கேசர் அப்படின்றவர் வந்து எல்லா நாட்டையும் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கணும், நம்மளுடைய நாட்டை இன்னும் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இவருடைய அந்த கப்பற்படையை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இவர் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெப்போலியன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான்ஃபல்கர் அப்படின்ற 1900 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபீட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது, டான்ஃபல்கரை டிஃபீட் பண்ணதும் வந்து அந்த பிளேஸில் நெப்போலியன் வந்து டிஃபீட் ஆயிடுறாரு. அப்போ ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் டிப்ளமசி அதிகமாகி அவங்களுடைய கப்பல் படைகள்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பிரிட்டன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டன் இந்த மாதிரி தாக்கினதை பார்த்துட்டு ஜெர்மனியும் தன்னுடைய கப்பற்படையை வந்து டைரெக்டாக அகைன்ஸ்ட் பண்ணுறதுக்காக கப்பற்படையை இன்னும் துரிதப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த 2 பவர்ஸும் டென்ஷன் ஆயிடுச்சு, ஜெர்மனும் பிரிட்டனும். அவங்களுக்கு இடையே அவங்களுடைய கப்பற்படைகளை வந்து வலுப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து இந்த வார் அப்போ நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டான்சிஃபால்கர் அப்படின்ற ஒரு வாரில் டிஃபீட் பண்ணிட்டு அவங்க அந்த பகுதிகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறாங்கல்ல, அதனால். அடுத்தது ஹாஸ்டாலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவார்ட் த ஜெர்மனி.
இப்போ ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கிடையே ஓல்டு ரைவல்ரி இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பிட்டரான மூமெண்ட், கசப்பான ஒரு மூமெண்ட் அப்படின்னு 1871 இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்சைஸ் லொரைன் பகுதியை வந்து இழந்துடுறாங்க. ஃப்ரான்ஸு அதை கைப்பற்றிக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ண ஜெர்மனியும் ஃப்ரான்ஸுக்கும் எப்படியாச்சும் அதாவது சண்டையை இது பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொராக்கோவை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மொராக்கோ ஆட் பண்ணிவிட்டு மொராக்கோ வந்து அதனுடைய ஃப்யூச்சர் சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஃப்ரான்ஸாண்ட வந்து சுதந்திரமாக அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி வந்து போராடுறாங்க. இதில் கெய்சர் வில்லம் அப்படின்றவர். அப்போ இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை சுல்தான்ன்றவர் வந்து மொராக்கோ நாட்டை சேர்ந்தவர். அவருடைய லீடர் அந்த மொராக்கோவோட கூட சேர்ந்து அந்த நாட்டை வந்து இது பண்ணுறாங்க, ஒத்துழைச்சி மொராக்கோ வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சுதந்திர நாடாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸை கொண்டு வராங்க. அடுத்தது இம்பீரியல் பவர் ஆஃப் தி பால்கன். இப்போ யங் பால்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த துருக்கியனுடைய பால்கன் ரெவல்யூஷன்ஸ் மூலயமா கவர்மெண்ட் ஆஃப் துருக்கி அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. ஆஸ்ட்ரியா, ரஷ்யா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால்கன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் மீட் பண்ணிவிட்டு ஆஸ்ட்ரியா வந்து பொசானியா அண்ட் ஹெக்ஸோவேனியா வந்து எடுத்துக்கிறாங்க. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய டார்டனல்ஸ் அண்டு பெஸ்போர் மெடிட்டரேனியன் சீ வழியாக போகிறதுக்கு வந்து அனுமதிச்சிடுறாங்க பால்கன்ஸில். இது எல்லாம் நடக்கும் பொழுது இந்த பொசோனியா ஹெக்ஸோவோனியா வந்து ஆஸ்ட்ரியா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்ததும் ஆஸ்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ராஸ் பண்ணி செர்பியாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ ஆஸ்ட்ரியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செர்பியா ஆப்போசிட்டாக இருக்குது. செர்பியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செர்பியாவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னாக்கா ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக படையெடுத்து வரும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி எக்ஸ்பான்ஸ் பண்ணுது. இதன் மூலயமா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1914 வார் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பால்கன் வார். இந்த பால்கன் வாரில் துர்க்கி பீப்புள் வந்து சவுத் வெஸ்ட் யூரோப் சைடில் ஒரு பிரபலமாக இருக்காங்க. 18th செஞ்சுரி ஆஃப் த 18th செஞ்சுரியில் ஓட்மன் எம்பையர் வந்து எது ஊரில் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குனாக்கா ஹங்கேரியா டு போலாந்து ஊரில் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் இந்த எம்பரரில் வந்து துருக்கியும் இருக்காங்க, நான் துர்க்கி பீப்புள்ஸும் இருக்காங்க. துர்க்கி பீப்புள்ஸ் நான் துர்க்கி பீப்புள்ஸ் செய்யக்கூடியது வந்து மேசக்கர்ஸர் அண்டு அரிஸ்ட்ரோசிட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசக்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படுகொலை செய்கிறது, இந்த அட்டூழியம் செய்கிறது, அந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்தது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைட்டியன்ஸ். இந்த மேப்பில் இருக்கிறது பாருங்கள், துர்க்கின்றது இங்கே இருக்குது. இது துருக்கி அப்படின்றது வந்து எல்லா நாட்டோடையும் வந்து ஒத்துழைச்சு எல்லா நாட்டுடைய கண்ட்ரோல்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது துர்க்கி எம்பையர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கல் பவரும் பொலிட்டிக்கல் பவரும் அதிகமாக இருந்துச்சு. அதே செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மேசிடோனியா அப்படின்றதுல வந்து மிக்சடு பாப்புலேஷன் இருந்துச்சு. அங்கே எல்லாருமே ஒரு ரைவல்ரி மாதிரி ஃபார்ம் ஆகி கிரீஸு, செர்பியா, அப்புறம் பல்கேரியா, மாண்டினெக்ரோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1912 ஒரு பால்கன் லீக் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லீக்கில் துருக்கியை டிஃபைட் பண்ணிடுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பால்கன் வார்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒன்று சைன் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக ஆல்பேனியா அப்படின்ற ஒரு நாட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று பால்கன் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்சோடோனியா அப்படின்றத வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ துருக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து கான்ஸ்டான்டினோபிள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான். மற்ற எல்லாத்தையும் வந்து துருக்கி இழந்துடுது இந்த போரில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்டோனியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்கேரியா வந்து டிவைட் பண்ணிக்கிறது சேஃப் இல்லைன்னு நினச்சிட்டு பல்கேரியா வந்து செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ பல்கேரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பால்கன் வார் வந்து பல்கேரியா வந்து டிஃபீட் ஆகப்படுறாங்க. இதில் வந்து ட்ரீட்டி ஆஃப் புஸ்டரிஸ்ட் அப்படின்றத 1913 சைன் பண்ணுறாங்க. அடுத்தது இமீடியட் காசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் எதனாலும் பார்த்தீங்கன்னாக்கா பால்கன் பகுதியில் அக்வயர் இருக்கக்கூடிய செர்ஜியோ என் பொசானியோ அப்படின்றவர் வந்து
28 ஜூன் 1914 வந்து ஃபெர்டினாண்ட் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோசப்னுடைய வாரிசு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய எம்பரராகவும் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செர்பியா நாட்டை சேர்ந்த பிரின்சிப் அப்படின்றவங்க அசாசினேட் பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க. இதனால் ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பினாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் ஏற்படுது, எதிர்ப்பு ஏற்படுது. அப்போ ஜெர்மனி என்ன பண்ண நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படியாச்சும் அதை தடை பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. இதில் ஒரு வதந்தை என்ன கிளம்புதுனாக்கா ரஷ்யா வந்து ஆகஸ்ட் 1 அப்போ செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதாகவும் வந்து ஒரு நியூஸ் வருது. ஆனால் வந்து ஆக்சுவலி ரஷ்யா வந்து கம்மன் தான் இருக்குது. அது உடனே இதை கேட்டதும் ஜெர்மனி என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இடையே குவாரலாக நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கு எந்த ஒரு வகையான சண்டையும் இல்லை அப்படின்னாலும் ரஷ்யா கூட வந்து ஃப்ரான்சிஸ் இருக்கிறதுனால அவங்கள நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்போ ஃப்ரான்ஸு அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்ஜியன் அப்படின்றது வந்து ஒரு நியூட்ரலான ஃபோர்ஸ் தான், அது எந்த சண்டைக்குமே போகல. இருந்தாலுமே அந்த பெல்ஜியன் அப்படின்ற நாட்டையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாரில் என்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பெல்ஜியனுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டன் அப்படின்றது வருது. இப்போ யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ரஷ்யா ஒரு பக்கம், ஜெர்மனி ஒரு பக்கம், அதாவது பெல்ஜியம், செர்பியா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா இவங்க எல்லாரும் ஒரு சைடில் இருக்காங்க, ஜெர்மனி மட்டும் ஒரு சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.